வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு போகக்கூடிய பாதையிலே போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலையை கடந்து போனார்கள். அந்த மலை மற்ற மலை தொடர்கள் இல்லாமல் அது தனியாக தெரியக்கூடிய ஒரு மலையாக இருக்கும். அதுதான் இந்த ஹதீஸினுடைய விவரமாக இருக்கும். அந்த ஜும்தான் என்கிற அந்த மலையை கடந்து போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சீரு ஹாதா ஜும்தான் சபக்கல் முஃபர்ரிதூன், வேகமாக வாருங்கள், இதோ இதுதான் ஜும்தான் மலை என்று சொல்லிவிட்டு முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமல் முஃபர்ரிதூன் யா ரசூலல்லாஹ், முஃபர்ரிதூன் என்றால் யார் யா ரசூலல்லாஹ் அப்படி என்று கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அஸ்ஸாக்கிரூன் அல்லாஹ் கஸீரன் வஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் திக்ர் செய்யக்கூடிய பெண்களும் தான் அது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜும்தான் என்கிற மலை மற்ற மலை தொடரிலிருந்து வேறாக தனியாக அப்படி நிற்குது. இந்த முஃபர்ரிதூன் அப்படின்னு சொன்னால் தனித்து நிற்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம், தனியாக தெரியக்கூடியவர்கள் அப்படி என்ற அர்த்தம். அப்போ இந்த மலையை பாருங்கள், இந்த ஜும்தான் மலை மாதிரி தனித்து நிற்கக்கூடியவர்கள் முந்தி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தனித்து நிற்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னதான், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை விட முந்தி வித்தியாசமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கக்கூடியதாகவே இந்த ஹதீது இருக்கிறது. இந்த ஹதீதுக்கு விவரமாகத்தான், அதாவது சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 35வது வசனத்துக்கு விளக்கமாகத்தான் இந்த ஹதீஸை தஃப்ஸீருடைய அறிஞர்கள் கொண்டு வருவாங்க. அந்த திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா வஸாக்கிரீன் அல்லாஹ் கஸீரன் வஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள், அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களே, அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பையும் மிக பிரமாண்டமான மகத்தான கூலியையும் அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான் அப்படி என்று சூரத்துல் அஹ்ஸாப் 35வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் மிகவுமே அல்லாஹ்விடத்தில் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு பெரும் கூலியை பெறக்கூடியவர்களாக, அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்தில் அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற போது, அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவுக்கு உள்ளது, அது உஇத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு, அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது தான் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜ்ஜன்னாங்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கிறான். அந்த முதல்ல அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு இருக்குமென்னு சொன்னால் அடுத்தது கண்டிப்பாக நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மஸலுல் லதீன யذ்குரு ரப்பஹு வல்லதீ லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மையத்ங்கிறாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவர்களுக்குமான வித்தியாசம் என்ன, அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால், உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் சமன் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள்
அப்படின்னு சொன்னால் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அல்லாஹுவை நினைவு கூறாதவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மரணித்தவர்களுக்கு சமன் அப்படிங்கிறாங்க. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியது அப்படிங்கிறது தண்ணீரில் மீனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ்வுடைய திக்ர். அந்த மீனுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு வறண்டு போன நிலம் கிடைச்சிட்டென்றால் அது எப்படி துடிதுடித்து செத்து போகுமோ அப்படி அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளங்கள் என்பது அப்படியே மறைந்து அழிந்து போகக்கூடியவர்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸுக்கு விவரமாக எழுதுகிறாங்க. அப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். நம்ம சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படியான திக்ர்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வை அதிகம் அழைத்து அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக அந்த முத்தகீன்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத ஆல இம்ரானினுடைய 15-16 வசனங்களில் அவங்க இந்த சஹருடைய நேரங்களில் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடம் அதிகம் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லாங்கிற அந்த திக்ரை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும் வ அஸ்காஹா இன்த மலீக்கிக்கும் வ அர்ஃபஇஹா ஃபி தரஜாத்திக்கும். ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தோழர்களே உங்களுக்கு அமல்களிலேயே மிக சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அமல்களிலேயே மிக பரிசுத்தமான ஒரு அமல், உங்களுடைய அரசன் அல்லாஹ்விடத்தில் அமல்களிலேயே மிக தூய்மையான ஒரு அமல், அதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உங்களுடைய அந்தஸ்துக்கள்லேயே மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து தரக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஓ ஹைருலக்கும் மின் இன்ஃபாக்கி தஹபி வல் வரிக், தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விடவும் உங்களுக்கு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஓ ஹைருலக்கும் மின் அன் தல்கு அதுவக்கும், நீங்கள் எதிரியை போர்க்களத்திலே சந்திப்பதை விட சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஃபததுரிபு அனாக்கஹும், நீங்கள் எதிரியை போர்க்களத்திலே சந்தித்து அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுகின்றீர்கள். ஓ எதுரிபு அனாக்கக்கும், அவர்களும் உங்களை வெட்டுகிறார்கள். அப்போ ஒரு யுத்தம் நடந்து உயிர் தியாகம் செய்கிறீங்க அல்லது உயிரை எடுக்கிறீங்க. இப்படியான ஒரு போர்க்களத்தில் நீங்கள் இருக்கிறத விட ஒரு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு இவ்வளவு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் காலு பலா, சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க அப்படி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திக்ருல்லா, அல்லாஹ் திக்ர் செய்யுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு சின்ன விஷயமாக அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அந்த திக்ரு செய்யும்போது அவ்வளோ பெரிய கூலியை அல்லாஹ் தஆலா தர்றான். அப்போ நம்ம சதா அல்லாஹ்வை திக்ரு செய்ய இருக்கக்கூடிய நேரங்கள், இப்போ தொழுகைக்கு இடையில் தரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாம் நோம்போடு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள், இப்படியான இந்த நேரங்களில் எல்லாம் நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த உரையாடல்கள் அல்லாஹ்கிட்ட அவர்கள் கேட்டுக்கிட்ட அந்த விஷயங்களை பார்த்தா ரொம்ப வித்தியாசமான கேள்விகள் கேட்பாங்க. அதில் ஒன்று கேட்குறாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஒரு திக்ரை சொல்லித்தா, அதை வச்சு நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும், அதை வச்சு நான் உன்னிடத்தில் துவா கேட்கணும், அப்படியான ஒரு திக்ரை சொல்லித்தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு சொல்லி கொடுத்த திக்ர் என்ன அப்படின்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற திக்ரை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க வித்தியாசமான ஒரு திக்ரை சொல்லித்தரணும் அல்லாஹ் என்று. எல்லாரும் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் தானே, எல்லாரும் தானே சொல்கிறாங்க யா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய பொறுமதி உங்களுக்கு தெரியுமா? தராசினுடைய ஒரு தட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் 7 வானம் அதில் உள்ளது, 7 பூமி அதில் உள்ளது, இது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும்
அதையெல்லாம் மிகைத்ததாகவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஹதீதை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளோ வெயிட்டு அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும். ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமா ஒரு மனிதன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவர் சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கலிமா இல்லாமல் இந்த உலகம் வானம் பூமி எல்லாம் அவர்கிட்ட இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது. இந்த வேளு வானம் பூமி எல்லாத்தையும் ஒரு மனுஷன் ஒரு ஆளுக்கு சொந்தமாக்கி அவ்வளோத்தையும் அல்லாஹ்கிட்ட கொடுத்துட்டு சொர்க்கம் தாயா அல்லாஹ் அப்படின்ற கேட்ட கிடையாது. கலிமாவுக்கு தான் அந்த சொர்க்கத்தை வச்சுக்கலாம். ஈமான்ங்கிறது தான் அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சூரத்துல் அன்ஃபாலில் 45வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபியத்தன், ஈமான் கொண்டவர்களே போர்க்களத்தில் நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் ஃபஸ்புது உذ்குருல்லாஹ கஸீரா லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் உறுதியாக இருங்கள், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள்ங்கிறான். அப்போ போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கும் போது கூட மனசு தளர விடாதீங்க, ரொம்ப உறுதியாக இருங்க, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டே இருங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவோடு இருங்க, அல்லாஹ்வோட உதவியை கேளுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை அழைங்க, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது இதெல்லாம் ஃபதுக்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நீங்கள் என்ன செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியாக சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை வெளியிறங்குறாங்க. பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. பள்ளிவாசல் இப்படி தொழுதுட்டு உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, மா அஜ்லஸக்கும், இந்த இடத்துல நீங்கள் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படி என்று கேட்குறாங்க. அந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க, அல்லாஹி மா அஜ்லஸக்கும் இல்லாதாக், அல்லாஹ் மீதானையா அதுக்கு மட்டும்தானே இருக்கிறீங்க, வேற எந்த நோக்கமும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது யானையாக, வல்லாஹி மா அஜ்லஸனா இல்லாதாக், நாங்கள் அதை தவிர வேறு எதுவுமே எங்களை இங்கே உட்கார வைக்கல, எங்களை இங்கே அமர்த்தி வச்சுக்கிறது அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அம்மா அம்மா இன்னி லம் அஸ்தஹ்லிஃபுக்கும் துஹ்மத்தன் லக்கும், சந்தேகமே கிடையாது, நான் அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஒமா கான அஹதும் மன்சிலத்தி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல்ல அன்ஹு ஹதீஸன் மின்னி வ இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ அலா ஹல்கத்தி மின் அஸ்ஹாபி, நான் சொல்லக்கூடியது அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நானும் இப்படியான ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, நான் கேட்ட மாதிரியே அவரும் கேட்டார். இங்கே உட்கார்ந்து நீங்கள் இங்கே உட்கார வச்சது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இருந்த நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது தான் இருந்தோம் அப்படிங்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் கேட்டாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி அல்லாஹ் மீதானையாக வேற எந்த நோக்கமும் இல்லையன்றாங்க, நாங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னோம். அப்போவும் நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தேகமே கிடையாது, என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னால், எனக்கிட்ட இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஃபஅக்பரனி அன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, உங்களை பற்றி மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பெருமை அடித்து பேசுகிறான், என்ன அடியான நான் மனுஷனை படைக்க போகிறேன் அப்படின்ற அல்லாஹ் சொன்ன உடனே சூரத்துல் பக்கராவில் சொல்லலாம், அல்லாஹ் ரத்தத்தை ஓட்டி குழப்படி பண்ணக்கூடியவர்களையா நீ படைக்க போகிற அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததோட நில்லுங்க, நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்லி நான் படைச்சிட்டேன் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் தஆலா உங்களை வச்சு பெருமை அடிக்கிறான். மலக்கம் என்ன சொன்னீங்க, நீங்கள் ரத்தத்தை ஓட்டுவாங்க குழப்படி பண்ணுவாங்கன்னு தானே சொன்னீங்க, பார்த்தீங்களா இந்த உலகத்தில் ஒரு இடத்துல என்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி என்னை திக்ர் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகிறது, ஒன்று கூடுறது, ஒரு ஜும்மாவில் ஒன்று கூடுறது, ஒரு மார்க்க கல்வியை படிச்சுக்கிறது, அல்லாஹ்வுடைய திக்கில் நம்ம இருக்கிறது, இந்த தொழுதுட்டு அந்த இடவழியில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது, இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மை பற்றி அல்லாஹ்வுடைய மலக்குமார்களிடத்திலேயே பெருமை பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரியாக முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்ஆ இலல் ஜும்ஆ வ ரமதான் இல ரமதான், 5 நேர தொழுகையும் ஒரு ஜும்மாவும் இன்னொரு ஜும்மாவும், ஒரு ரமலானும் இன்னொரு ரமலானும். போன வருஷம் ரமலானில் நோன்பு நோட்டு இந்த வருஷம் ரமலானில் நோன்பு நோட்டுறீங்க. போன கிழமை ஜும்மா தொழுதுட்டு இந்த கிழமை ஜும்மா தொழுகிறீங்க. முதல்ல அசர் தொழுகிறீங்க, அடுத்த மஹ்ரி தொழுகிறீங்க. அப்போ இந்த 5 நேர தொழுகைகள் இருக்குது இல்லையா, லோகர் தொழுகிறோம், மர அசர் தொழுகிறோம், அசர் தொழுகிறோம், மர மஹ்ரிபு தொழுகிறோம். இப்படியான இந்த வணக்கங்கள், இந்த தொழுகை, இந்த ஜும்மா, இந்த ரமலான், இவைகள் இருக்கிறதே முகஃபராத்து மா பைனஹுன்ன இதர்ஜிதனபல் கபாயிர், பெரும் பாவம் மட்டும் செய்யாமல் இருந்தால் இடையில் உள்ள காலங்களில் உள்ள சிறு பாவங்களுக்கு இது பரிகாரமாக அமைந்து விடுகிறேங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு ஆகணும். ஆனால் பெரும்பாவம் என்றால் விபச்சாரம் செய்கிறது, மது அருந்துறது, பெற்றோர்களை நோவினை செய்கிறது, இப்படியான அந்த பெரும்பாவம் இல்லாமல் வட்டி கொடுக்கல் வாங்கலாம் பெரும்பாவங்கள். அது இல்லாமல் மற்ற தவறுகளுக்கு பரிகாரமாக என்ன செய்யுது, இவைகள் அமையுது அப்படி என்று சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு ரமலானை நமக்கு அடைய வைக்கிறது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்போ தொழுகைகளை மிஸ் பண்ணாமல், ஜும்மாக்களை விடாமல், நம்ம நோன்புகளை அந்த ரமலானை அடைஞ்சிருந்தால் அந்த ரமலானை நோன்பு பிடிக்கணும், இல்லாட்டி நம்ம இந்த ரமலானை அடையலன்னு ஆகிடும். அப்போ இப்படியான வணக்கங்களில் ஈடுபடுறதெல்லாம் நமக்கு ஒரு முகஃபராத், பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. அதனால் நம்ம இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய விஷயமாக அல்லாஹ்வுடைய திக்ர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த இந்த திக்ர்களை நம்ம சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவில் ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இலகுவான 2 வார்த்தையும், மறுமையில் தராசில் ரொம்ப வெயிட்டு கூடின 2 வார்த்தையும் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க கேட்குறாங்க. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வார்த்தை, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், அவ்வளோதான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், இந்த 2 வார்த்தை சொல்கிறதுக்கு ரொம்ப லேசானது, ஆனால் மறுமையில் தராசில் வைக்கும்போது அதுக்கு நன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்கிறாங்க, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான் அப்படிங்கிறாங்க. லிசான் நாக்கில் ரொம்ப லேசானது, தராசில் ரொம்ப வெயிட்டானது. ஹபீபத்தானி இல ரஹ்மான், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விருப்பத்துக்கு ஆனது. 3 விஷயம் சொல்கிறாங்க. தராசில் வெயிட்டு கூடுது, அல்லாஹ்விடத்தில் ரஹ்மான் இடத்துல ரொம்ப விருப்பமானது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இப்போவே நமக்கு மனப்பாடம் வந்துடும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த திக்ரை நம்ம அதிகம் அதிகம் செய்ய செய்ய நமக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியங்கள், அந்த நன்மைகள் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா